பிப்ரவரி 6 அன்று நம்ம ஏகே அஜித்குமார் அவர்களின் நடிப்பில் வெளியே வரும் விடாமுயற்சியை தொடர்ந்து பிப்ரவரி 7 அன்று நம் நாக சைத்தன்யா அவர்களுடைய நடிப்பில் வெளிவரும் தண்டல் இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் இன்று நடைபெற்றது. அதை பற்றி நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் பேசிய வீடியோ காட்சி உங்களுக்காக. ரொம்ப சந்தோஷமான நானும் சேவை பண்ணிட்டேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு திரும்ப சேவை இப்பதான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமா இருக்கும், ரொம்ப சூஸியா இருக்கும். 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். அது எனக்கு கருணா சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையில் பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எடுக்கும் போதே தெரியுது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸ் இந்த கடல்ல போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், டீமுக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன்ஸ் ஆகுது மேடம். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் அந்த ஃபேன்ஸா நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்றீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்க உங்களோட ஹிட் பார் மறுபடியும் சேர்ந்து ஒரு படம் பண்றதே எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது லைக் ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் சோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு. இது பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வருது. So I just wish you guys all the very best, the whole team all the very best. அதே மாதிரி டிஎஸ்பி எனக்கு நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து நாங்க வெட்டியா சுத்திட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்பதான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்பதான் ஃபேமஸா இருக்கு. நான் சொல்றது 90ஸ்லயே இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்லாம் தேவி, எஸ்பி சரண், எங்க கேங் இருக்கு, ஒரு பெரிய கேங், மியூசிக் கேங் இருக்கு. ஸோ அந்த டைம்லேயும் டிஎஸ்பி நாங்கெல்லாம் அப்பவும் இந்த பாட சேர்த்துக்க மாட்டாங்க, அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து அந்த டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் மதர் தான் சொல்லணும். அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாருமே சேர்ந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் விஷ் all the very best to you. And director sir பழைய படம் கார்த்திகேய எல்லாம் பார்த்திருக்கேன். உங்களோட 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு, ஒரு தேர்ட் ஃபிலிம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் திஸ். அவரோட ஜானர்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு, இல்லை வேற வேற ஜானர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு உங்க டீம் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரங்களும் நீங்க அந்த கொண்டு போய் இவ்வளவு பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர் நீங்க தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ விஷ் the whole team all the very best. And சேவதி சொல்லணும், she is like a wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர். அது நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால ரொம்ப ஈஸியா தமிழ் டைரக்டர்ஸ்க்குலாம் அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா அவர்கிட்ட நம்ம வேலை வாங்கிடலாம். ஆனா அவரு மெனக்கிடுவாங்க, ரொம்ப ரொம்ப மெனக்கிடுவாங்க. தெலுங்கு எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப பண்ணோம். ஆனா இதெல்லாம் தெலுங்கு படமா பண்ணணும், அவர் 2 கேட்டானா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவாங்க. நாங்க 2 பேருமே சேர்த்துலாம் பண்ணணும் சொல்லி ரொம்ப ஆசை. அதிர்ஷ்டான விஷயம் அவ்வளவு பெரிய லெகசி, அவ்வளவு பெரிய ஃபேமிலியிலேயும் அவர் ஒரு துளி கூட அவர் இன்னைக்குமே காட்டிக்கவே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளா humbleness, simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது என்னோட ஆசை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் ரொம்ப சந்தோஷம். 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அது டைரக்டர். 2 பேர் கூட திரும்பி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்ப சொல்லுங்க சார், அதுக்கப்புறமா நீங்க பட் all the very best. And என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் ஒரு படம் பார்த்து வாங்கி இங்க ரிலீஸ் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான ஆள் கிடையாது. அவங்களே இந்த படத்தை ஒரு படத்தை அவர் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னாரு எப்படி சாப்பிடு அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டா நீங்க சொன்னீங்க. நம்ம படம் பண்ணும்போது அவங்க கிட்ட ட்ரை பண்ணும்போது அவங்க ஒத்துக்கல அந்த படம் பண்றது.
அப்பவே நான் கொஞ்சம் மாத்திக்கலாம். அதுவும் அவருக்கு இருக்கு. அது எஸ்ஆர் பிரபுக்கு வந்து he did not select a film or do a film without ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாம வந்து அவர் படம் பண்ண மாட்டாரு. ஸோ அவர் பண்றாருன்ற போது வந்து எங்க தமிழ் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களோட ஃபிலிம் இஸ் கோன் ரொம்ப நிறைய மேல போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா அதை வந்து எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய நம்புறேன். ஸோ வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.